தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:23 வாசிங்க பார்க்கலாம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அக்கறைக்கு போங்கள் என்று கர்த்தர் சொன்னார். சொல்லிவிட்டு அவரும் அவர்களோடு கூட படகில் ஏறினார். நீங்கள் போங்கள் என்று சொல்லிவிட்டு கரையிலே இருந்து விடவில்லை. நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லிவிட்டு எப்படியாக போகட்டும் என்று கரையிலே இருந்து விடுகிற தெய்வம் அல்ல, அவர்களோட கூட படகிலே பிரயாணம் பண்ணினார். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க விசுவாசம் ரொம்ப பலகீனமா இருந்தது. நான் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளேன்னு சொல்றாரு பாருங்க. விசுவாசம் பலகீனமா இருந்ததுனால இந்த இக்கட்டான சூழ்நிலையில அவர்களை சமாளிக்க முடியாது, ஆக சோர்ந்து போவார் என்று தெரிந்து தான் அவர் கூடவே கர்த்தர் சென்றார். ஆனால் நீங்க மத்தேயு 8:25 அவர்களோ பயந்தார்கள். ஏன்னா விசுவாசம் பலகீனமா இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலை பார்த்தவர்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி கலங்குகிறார்கள். உண்மையில என்ன நடந்திருக்கணும்னா, படகில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் யார் என்று கண்ணார கண்டவர்கள் சீஷர்கள். எப்படின்னு கேட்டா இதே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் நோய்கள் மேல் அதிகாரம் படைத்தவராயிருந்தார். இந்த 8:16 பார்த்தீங்கன்னா பிசாசுகள் மேல் அதிகாரம் படைத்தவராயிருந்தார். மார்க் 2:5 பார்த்தீங்கன்னா பாவத்தின் மேல் அதிகாரம் படைத்தவர். ஆக படகில் இருக்கிற இயேசு யாருன்னு கேட்டா அவர் நோய்களின் மேல் அதிகாரம் படைத்தவர், பிசாசுகள் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு, பாவத்தின் மீது அதிகாரம் உண்டு. ஆக அப்படி சகலவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவர் இயேசு. மட்டுமல்ல, இப்பொழுது இயற்கையின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு என்று காண்பிப்பதற்காகத்தான் கூடவே வருகிறார் இப்பொழுது. ஆனால் இத்தனை அற்புதங்களை பார்த்த ஆண்டவர், அதிகாரத்தை பார்த்த இவர்களோ பயந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி கலங்கினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஆராதிக்கிற இயேசு யார்? நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே அந்த அன்பின் ஆண்டவர் யாருன்னு கேட்டா சகலவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவர் இயேசு. இன்றைக்கும் இதை கேட்கறது நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தில் அநேக தேவைகள் மத்தியில் இருக்கலாம், வியாதியின் மத்தியில் இருக்கலாம், போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத வேதனையில தவித்து கொண்டிருக்கலாம், சில இனம் புரியாத பயத்தோடு காணப்படலாம். பலகீனத்து நிமித்தம், குடும்ப சூழ்நிலை நிமித்தம், ஒருவேளை குடும்பத்தில் பிரிவினை உண்டாகி பிரிந்தே போய்விடுமோ என்கிற சூழ்நிலை நிமித்தம் நீங்க பயத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.